பொத்துக்கடலை சுண்டல். இதுக்கு எல்லா சுண்டலும் பண்ணுற மாதிரி முதல் நாளே ராத்திரியே ஊற வச்சு. இங்கே அங்கே ஊரில் ஈஸியாக நல்லா கிடைக்குங்க. இல்லை, இது அந்த குக்குடு இது கிடைக்கிறது உங்களுக்கு டிண்டில். அது இல்லை, இந்த மாதிரி ஊற வைக்கணுமா இருந்தால் முதல் நாளே ஊற வச்சு சென்னா அது இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு. எண்ணெய் ஊற்றிருக்கா. இது உங்களுக்கு டிண்டு இருக்கும், நல்லாவே இருக்கும். இது இல்லைன்னு முதல் சிப்பி, அது பேர் சிப்பின்னு சொல்லுவேன். சரி, இதில் கடுகு துளியூண்டு, அது வாசனைக்காக எப்போவுமே எல்லாருக்கும் மிளகாய்த்தூள் போடுவோம். அப்புறம் அது வெடித்த உடனே என்னது பெருங்காயம், அப்புறம் ஒரு அரை பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு இந்த சுண்டலை அதில் போட்டணும், வேக வச்சு. உப்பு போடணும். இது போடணுமா? உப்பு, கோகனட்டு இதை போட்டு மேக்ஸிமம் ஒரு 2 தான் வதக்கினாலே போதும். ஆமாம், ரொம்ப வதக்கினா கொஞ்ச நாளைக்கு ஆனால் இதாகிடும். உப்பு, ஏன்னா உப்பு போட்டு வேக வச்சா சரியாக வேகாதுங்கிறதுனால தேவைக்கேற்ற உப்பு. வெங்காயம் போட்டாச்சு. தேங்காய் திருவல், தேங்காய், அவ்வளோதான். கிளறிங்க, கிளறிட்டு கிளறு, அவ்வளோதான். சுண்டல் முடி வாசனை மணக்கிறது, வெங்காய வாசனை. நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 6 பீஸ்னு கிடைக்கிறது இல்லையா, அதை அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது மாதிரி தாளிச்சு ஊற்றி ஒரே 1 செகண்டு தான் ஆகும். கடுகு, புத்தம்பருப்புலாம் வேண்டாம். கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். அதை போட்டு பரட்டி கொஞ்சம் உப்பு போடுங்க. கடலை, இந்த கொத்துக்கடலை ரெடி. சரஸ்வதிக்கு ரொம்ப விசேஷமானது. நீங்களும் சரஸ்வதி பூஜைக்கு பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சரஸ்வதி பூஜை நாங்களும் உங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு வரணும், எல்லாருக்கும் நிறைய உத்தியோக அபிவிருத்தி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்.